Thank you, Jesus. அப்பாவுக்கு நன்றி. ஓ நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வல்லமையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எங்களோடு கூட இந்த வேளையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வேளையில சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி இந்த மாதத்தில் முதலாவது வாரத்துல ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரே உடைய சமூகத்தை பார்க்க எங்களுக்கு தந்திருக்கிற தேவரி, நீங்க தந்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நான்கு மாதங்களும் ஜீவன் சுக பலனை தந்து நம்மை நடத்தினவர். ஐந்தாவது மாதத்துல நம்ம இருக்கிற தேவனை நோக்கி சொல்லுங்க, நீர் எங்களுக்கு போதும். நீர் மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க இந்த வேளையில? நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஐந்தாவது மாதத்துல முதல் வாரத்தில் சொல்லுங்க, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் நீங்க போதுங்கப்பா, மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயிரே, யெகோவாயிரே தந்தையாம். என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷமா, யெகோவா ஷமா என் கூட இருப்பீர். தேவையெல்லாம் என் தேவையெல்லாம் சந்திப்பீர். இந்த மாதத்துல யெகோவா ஷமா என் கூட இருப்பீர். தேவையெல்லாம் என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம், நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதுமப்பா. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. சபையார் சேர்ந்து சொல்லுங்க, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த மாதத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில இந்த வேலோமுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்து கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். இந்த ஆராதனை நீர் எங்களோடு கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ள சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அனைவருக்கும் தெரிந்த பாடல், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுவோமா? ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலிதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலிதான். இன்னொரு சைட் சொல்லுவோமா? ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலிதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலிதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை.
எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். சொல்லுங்க, அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாம். இயேசுவாலே ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுமா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே. அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே. எனக்கு எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா. எனக்கு எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே. அப்பா அப்பா உம்மாலே ஆகும். இந்த மே மாதத்துல என் அன்பே. வறண்ட வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவ்வாந்திர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவ்வாந்திர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே. அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே. இன்னொரு சை சொல்லுமா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே. உம்மா உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும். என் நேசராலே ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் ஆகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான். Praise the Lord. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன். மே மாதம் என்றாலே வெயில் வறட்சி. ஆனால் சொல்லுங்க, வறண்ட வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல சொல்லுங்க, தேவனே என் ஆத்துமா என்ன பண்ணிட்டான். ஆனால் மான்கள் காணல் நீரை கண்டு துவண்டு போகிற வேளையில ஜீவ தண்ணீராம் தேவனை நோக்கி பார்த்து முன்னேறி செல்லுகிற ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறியோருக்கும் பெரியோருக்கும் கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இன்னொரு பாடலை பாடி ஜபத்துக்குள்ளாக கடந்து செல்ல போகிற அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், என்னை வல்லடிக்கு நீக்கி என்கிற பாடல் நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாம் கரங்களை தட்டி, என்னை எல்லா விதமான வெள்ளடிக்கும் எல்லா விதமான சொல்லடிக்கு விலக்கி பாதுகாக்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை உயர்த்தி பாட சொல்லுவோம். என்னை வல்லடிக்கு நீக்கி கருங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கருங்களால் தூக்கி
உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். நீ என்னை வள்ளலுக்கு நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீ என்னை வள்ளலுக்கு நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டி உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி சொல்லுங்க. ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டி உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி விட்டி எதிரான யோசனை அதமாக்கினே, உந்தனின் யோசனை நிறைவேற்றினே. எதிரான யோசனை அதமாக்கினே, நீ தந்த யோசனை நிறைவேற்றினே. எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, ஆராதிப்பேன். என்னை வள்ளலுக்கு நீக்கி கரங்களும் சொல்லுங்க, நான் மறப்பதில்லை. என்னை வள்ளலுக்கு நீக்கி கரங்கள் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெற சொல்லுவீங்களா? ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை ஓடிக்கொண்டே நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தேன். கிருபையினால் என்னை ஓடிக்கொண்டே நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தேன். எந்த ஆதரவு மறைக்கலை மறைவீடு ஆராதிப்பேன். ஆதரவு மறைக்கலை மறைவீடமே, கரடான பாதையில் தூக்கி சென்றேன். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து சொல்லுங்க. கரடான பாதையில் தூக்கி முள்ளுள்ள இடங்களில் எனக்காக குறித்ததை எனக்கு தந்தே. நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினே. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தே. நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினே. எந்த ஆதரவு சொல்லுங்க. அப்படி இருக்க இடங்களை கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி எங்கள் மறைவீடமே, உம்மை ஆதரவே, எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆதரவே, எந்த ஆதரவே, ஆதரவே சொல்லுங்க. எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, என்னை வள்ளலுக்கு நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? என்னை வள்ளலுக்கு நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, ஆதரவே, எங்கள் மறைவிடமே, உண்மையே சொல்லுங்க. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த வேளையில ஆதரவே, அரணாகிய தேவனே, என் கோட்டையே சொல்லுங்க. என் துருகமே, நான் நம்பி இருக்கிற கேடகமே, உம்மை போல ஒரு தேவன் இல்லப்பா, உம்மை போல ஒரு ராஜன் இல்லப்பா சொல்லுங்க. இதன் ஆதரவே, இதன் அடைக்கலமே சொல்லுங்க. இந்த வேளையில உம்மை போல ஒரு தேவன் இல்ல, எங்கள் ஆதரவே சொல்லுங்க. இதன் அடைக்கலமே,
என் கண்மலையே, என் துருகமே, உம்மையே சொல்லுங்க இயேசுவே, ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். Oh, we worship you, Lord. இந்த வேளையில உம்மை போல யாரும் இல்லை. எந்த நாதனவே, இந்த 5வது மாதத்துல சொல்லுங்க, எந்த அடைக்கலமே, எந்த கோட்டையே, எந்த துருகமே, உம்மையே சொல்லுங்க. உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உமக்கே மகிமையப்பா சொல்லுங்க. உதவாத என்னில் உறவான தெய்வமே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை போல ஒரு ராஜன் இல்லை. சொல்லுங்க, நீரே பாத்திரப்பா. சொல்லுங்க, நீரே எங்கள் பாத்திர, நீரே எங்கள் பாத்திர, நீரே எங்கள் பாத்திர, நீரே சொல்லுங்க, நீரே, நீரே எங்கள் பாத்திரப்பா. நீ நல்லவரப்பா. சொல்லுவீங்க கூட சேர்ந்து, வல்லவரே என்று சொல்லுங்க. எங்கள் போதுமானவரே, உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுங்க, உயிருள்ள நாமம் அது, நம்மை வாழ வைக்கிற நாமம் அது, அது இயேசுவின் நாமம். உம்மை போல எல்லா நாவும் ஆண்டவரை துதிப்பதாக, எல்லா நாவும் ஆண்டவரை துதிப்பதாக. சொல்லுங்க, பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திர. இந்த மாதத்துல சொல்லுங்க, பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. இத்தனை பேர் நம்புறீங்க? பாத்திரரை நோக்கி சொல்லுங்க, பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. சொல்லுங்க இன்னொரு விசை, பாத்திரரே, பாத்திர நீரே, நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. உயிருள்ள நாமம் ஐயா, உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா ஆண்டவரை பார்த்து? பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திரரை நோக்கி, பாத்திர துதிக்கப்படத்தக்கவரே நீரே இயேசுவே, நீ எல்லா நாமத்திலும், எல்லா நாமத்திலும் மேலான, மேலான நாமம், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர, பாத்திர. எல்லா நாமத்திலும் மேலான நாமம், எல்லா மகிமைக்கும், மகிமைக்கு நீ பாத்திர. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல, உம்மை போல் வேறு தெய்வம்
உம்மை போல சொல்லுங்க, உம்மை போல, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரரை நோக்கி பாத்திர நீரே, இயேசுவே இயேசுவே நீ பாத்திரரே. இயேசுவை நோக்கி சபையாக பாத்திர நீரே, இயேசுவே நீ பாத்திரரே. இயேசுவே இயேசுவே நீ பாத்திரரே. சொல்லுங்க, இயேசுவை நோக்கி இந்த வேளையில நீரே பாத்திரரப்பா. இந்த வேளையில தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை போல ஒரு தேவன் இல்ல, அவரை போல ஒரு மீட்பர் இல்ல, அவரை போல ஒரு ராஜன் இல்ல. சொல்லுங்க, பாத்திரரே உமக்கே மகிமையப்பா. சொல்லுங்க, உம்மை போல ஒரு தேவன் இல்ல, உம்மை போல ஒரு ராஜன் இல்ல. இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே நீ பாத்திரரே. உயிருள்ள நாமம், பூமி எங்கு உலாவ வருகிற தேவ கண்கள். இந்த வேளை சொல்லுங்க, என்னை காண்கின்றபடியால் அவரை நோக்கி சொல்லுங்க, உம்மை போல யாரும் இல்லையப்பா, உம்மை போல யாரும் இல்லையப்பா. சொல்லுங்க, நீ நல்லவர். 4 மாதங்கள்ல சோர்ந்து போயிருக்கீங்களா? சோர்வின் பள்ளத்தாக்கா? சொல்லுங்க, தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலையா? மனிதர்களால் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையா? யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை நிலைமையில் இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, உம்மை போல ஒரு தேவன் இல்லை. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உய்வாகின்றேன். சொல்லுவீங்களா? இந்த வேளையில யாரு பார்க்கிறவரே இல்லையோ, நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நாம் சபையை ஆராதிக்கிற தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நினைத்த நான் உய்வாகின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஆராதனை முடிவை நோக்கி வந்து இருக்கிறோம். சொல்லுங்க, என்னை கண்டபடியால் என்னை காண்கிற தேவனை நான் காண்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை தரிசிக்கிறபடியால். சொல்லுங்க, கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் எந்தெந்த காரியமெல்லாம் முடிந்தது என்று நீங்க நினைக்கிறீங்களோ, அது எல்லாவற்றிலும் தேவன் ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். இந்த 5வது மாதம் சொல்லுங்க, முடிந்தது என்று நான் நினைத்து சோர்ந்து போன காரியங்கள்ல மறுபடியும் துளிர்விட செய்யுங்கப்பா. தேவன் நீங்க செபிக்கிற வேளையில இப்பொழுதே கட்டளையிட அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர்
ஆவியானவரே, பாடி ஆராதித்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, அவளை கனப்படுத்துங்க. மீதியான பகுதி ஆசீர்வதிங்க, சங்கீத பகுதியை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அது எங்களை முன்னேறி செல்லும் என்கிற வார்த்தையை காணப்படட்டும். தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 144. சங்கீதம் 144. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். தாவீதின் சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புரினாலும் 10 நரம் வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரமனை மூளை கற்கள் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரைப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உள்ளம் திறந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் தேவனால் கனப்படுத்தப்பட்டவர்கள். கால சூழ்நிலைகள் சாதகமற்றிருந்தாலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் வேத புத்தகத்தை கையில் வைத்து இந்த ஆராதனை அமர்ந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். வசனத்தை கவனமாய் கேளுங்கள். வசனத்தின் படி நடக்க கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. நம்முடைய சபையில் பலவீனமாய் இருக்கிறவர்கள், அதுபோல இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். அதுபோல நமக்கு நம்முடைய சபையிலே மே 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இன்றைக்கு வரைக்கும் இந்த VBS நடந்திருக்கிறது. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஜெயம் எடுப்பாராக. நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா மிஷனரிகள், எல்லா சபைகள், ஊழியர்களுடைய குடும்ப விசுவாசிகள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கற்றல் ஆண்டவரே, உம்மை நோக்கி எங்களுடைய கரங்களை உயர்த்துகிறோம். நீர் எங்களுக்கு சகாயம் செய்யும். கிருபை எங்களை தாங்கட்டும். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திருப்ப விரும்புகிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் தருவீராக. உடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நான் உங்களை இந்த காலவேளையிலே திரியேக தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் இப்படியாய் சொல்லுகிறது: நான் உன்னை மகிழ்ந்திருக்கும்படி செய்வேன், இந்த நாட்களில் உயர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். நீங்கள் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். சொத்தில் அல்ல, பணத்தில் அல்ல, ஆஸ்தியில் அல்ல, படிப்பில் அல்ல. எது இருந்தாலும் எது இல்லாமல் போனாலும் கர்த்தரில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த வருஷத்தில் ஏன் இதை கொடுத்தார் என்று தெரியாது. சூழ்நிலைகள் சாதகம் இல்லை, எல்லாம் அற்று போயிற்று. ஆனால் உங்களை அழைத்தவர், உங்களை வேறு பிரித்தவர், உங்களை வழி நடத்தினவர், உங்களுக்கு சகாயம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு பழைய பாடல் உண்டு, இயேசு வந்த வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம். கர்த்தருக்குள் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த கர்த்தர் நாட்களை கர்த்தருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை வைத்த வாசிகள் தொடர்ந்து பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஏறி இருக்க பண்ணுகிறவர் இன்றைக்கும் சேவிக்கிறார். போதும், உயர்த்துகிற கர்த்தர். யாரெல்லாம் கர்த்தரை உண்மையாய் தேடினார்களோ, யாரெல்லாம் உண்மையாய் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்கிறார்களோ, அவர்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம் உண்டு. 34ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பு மிகவும் எனக்கு பிடித்த தலைப்பு. வாசியுங்கள், 34ஆம் சங்கீதத்தின் தலைப்பை வாசியுங்கள். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பதாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில். எனக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறதோ இல்லையோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் இருந்தால் என்னை கைவிட மாட்டார். அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில சூழ்நிலைகள் சாதகமற்று போகலாம், ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவர். உங்களை நேர்படுத்த, உயர்த்த, யாரையும் உயர்த்தவும் யாரையும் தாழ்த்தவும் கர்த்தரால் முடியும். நேபுகாத்நேச்சார் நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னான். அவன் சக்கரவர்த்தி, அவன் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவன். ஆனால் ஆண்டவர் அவன் தன்னை பெருமை பாராட்டினதினாலே அவனை புல்லுகளை மேயும்படி தள்ளிவிட்டாரே. ஆனால் தாழ்த்துகிற எவனும், கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணம் செய்கிற எவனும் உயர்த்தப்படுவான். வாக்குத்தத்த ஆராதனையிலே சொன்னேன், ஒரு பெண்மணியை குறித்து பேசினோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல அருமையாய் அந்த பெண் சொல்லுவாள். 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியில் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த பாட்டை அவள் பாடுவதற்கு காரணம் என்ன? நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்றால் தெரியும். அவள் ஆண்டவருடைய நாமத்தை நம்பினவள், ஆண்டவரை அறிந்தவள். யெகோவா தேவன் அவளுக்கு தெரியும். அவளுடைய கணவன் சரியாக பண்டிகை நாளிலே எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு போவான். அங்கே அவளுக்குள் மகிழ்ச்சி இல்லை, அவளுக்குள்ள சந்தோஷம் இல்லை. ஏனென்றால் அன்றைக்கு அவருடைய சகோதரிக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், இவளுக்கு பிள்ளை இல்லை. அவருடைய கணவன் எல்கானா சொல்லுவான், என் அருமை மனைவியே, 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? இந்த கேள்வியை கேட்கிறான். ஒருவேளை சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும், இதில் மகிழ்ந்திருக்க வேண்டும். எங்க கணவன் எனக்கு பிள்ளையே இல்லைன்னாலும் 10 பிள்ளைகள் என்னை நேசிக்கிற அளவிற்கு அவன் என்னை நேசிக்கிறானே. இல்லை, நான் அழும் பொழுதெல்லாம் என்னை தட்டி கொடுக்கிறானே, என்னை ஆறுதல் படுத்துகிறானே. அப்படி அவள் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். இல்லை, அவள் உள்ளத்தின் ஓரத்துல
என் ஆண்டவர் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் உயர்வு இன்னும் கிடைக்கவில்லை என்கிற அந்த உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பாரம் இருந்தது. அவள் கணவன் சொன்னவுடனே அழுகையை நிறுத்தி விடுவாள். அதிக பங்கு கொடுப்பான், பெற்றுக் கொள்வான். உலகம் கொடுக்கிற எல்லா உயர்வும், எல்லா ஆசீர்வாதமும், எல்லா காரியங்களும் வரும். ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வராமல் போனால் அங்கே ஒரு குறைவு இருக்கும். இப்பொழுது அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறாள். இப்பொழுது சொல்லுகிறாள், ஏதோ ஒன்று நான் வருஷம் வருஷம் நாளுக்கு நாள் யெகோவா தேவனை நம்புகிறேன், ஆராதிக்கிறேன். ஆனால் என் குறை இன்னும் நீங்கவில்லை. சற்று நிதானித்து பார்க்கிறாள். இன்னும் கிட்ட போக வேண்டும். கணவன் இருக்கிறார், அவனுடைய சகோதரி பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லாரையும் புறம் தள்ளினாள். தேவாலயத்திற்குள்ளே வேதனையோடு கூட போனாள். அவள் உள்ளம் முழுவதும் வேதனை. ஐயோ, என்னை உயர்த்துகிற கர்த்தர் இன்னும் உயர்த்தாமல் இருக்கிறதற்கு நான் என்னை அர்ப்பணம் செய்ய வேண்டுமோ? அவள் தேவ சமூகத்திலே விழுந்து ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறாள். நீங்க தேவ சமூகத்திலே விழுந்து ஆண்டவரோடு போராடி கொண்டிருப்பீர்கள். அங்கே இருக்கிற ஒருவன் சொல்லுகிறான், நீ குடித்து வெறித்திருக்கிறாயா? ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? உலகம் உன்னை அறிந்து கொள்ளாது. உலகத்தின் பார்வைக்கு எல்கானாவின் மனைவி வருஷம் வருஷம் ஆலயத்திற்கு வருகிறவள், வருஷம் வருஷம் கர்த்தரை கனம் பண்ணுகிறவள், ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வரும் பொழுது கர்த்தரை கனம் பண்ணுகிறவள். அப்படி வைத்திருக்கும், ஒவ்வொரு பெயர் வைத்திருக்கும். நல்ல கிறிஸ்தவர் இல்லை. மனிதர்கள் வைக்கிற பெயருக்காக அல்ல, கர்த்தர் உங்களை பார்க்கட்டும். அப்பொழுதுதான் இந்த சங்கீதம், இந்த பாட்டு வரும். ஆண்டவருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை எல்லாம் கொட்டிவிட்டான். நீங்கள் கொட்டிவிட்டீர்களா? உங்கள் இருதயம் கர்த்தருக்கு தெரியுமா? போதகருக்கு தெரியாமல் போகலாம், கணவனுக்கு தெரியாமல் போகலாம், பிள்ளைகளுக்கு தெரியாமல் போகலாம், மனைவிக்கு தெரியாமல் போகலாம், பெற்றோருக்கு தெரியாமல் போகலாம். கவலைப்படாதிருங்கள். தேவ சமூகத்திலே நீங்கள் விழுந்து கிடக்கும் பொழுது உங்களை மகிழ்ச்சி உள்ளவர்களாய் மாற்ற கர்த்தர் போதுமானவர். ஏனென்றால் அவள் தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் ஊற்றின பின்பு வசனம் சொல்லுகிறது, 18ஆம் வசனம், அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அவளுக்கு என்னை ரட்சித்த, என்னை வேறு விரித்த கர்த்தர் என்னை செவ்வையாய் நடத்துவார் என்கிற நம்பிக்கையை அவள் பெற்றுக்கொண்டாள். தேவ சமூகத்திலே நீங்கள் உட்காருகிற நேரங்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லணும், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க வல்லவர், என்னை புறம் தள்ளாதவர். நான் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிறதை உலக மனிதர்கள் விளங்கிக் கொள்ளுகிறார்களோ இல்லையோ, என் நண்பர்கள், என் உறவுகள், நான் மிகவும் நேசிக்கிறவர்கள் என்னை விளங்கிக் கொள்ளாமல் போகலாம். ஆனால் நான் ஆராதிக்கிற எருசலேமின் தேவனானவர், யெகோவா தேவனானவர் என் சத்தத்தை, என் உள்ளிந்திரங்களை அறிந்திருக்கிறார் என்று அவள் நம்பினாள், முற்றிவிட்டாள். வசனம் சொல்லுகிறது, அடுத்த வசனம், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். மகிழ்ச்சியும் உயர்வும் வரணும்னா கர்த்தர் உங்களை நினைத்தள்ள வேண்டும். கர்த்தர் எப்பொழுது உங்களை நினைக்கிறாரோ அப்பொழுது உயர்வு வரும். வேலைக்குள்ளே நோவாவும் உண்டு பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஜலம் பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவையும் ஒரு குடும்பத்தையும் மிருக ஜீவங்களையும் நினைத்தருளினார். ஒரு புதிய வாழ்க்கை. இதுவரைக்கும் பாவ உலகத்திலே வாழ்ந்தார்கள், இப்பொழுது ஒரு புதிய வாழ்க்கை உண்டாயிற்று. ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய ஆரம்பம் உங்க வாழ்க்கையில வரணும். அந்நாளுக்கு இதுவரைக்கும் அந்த உயர்வு இல்லை. ஆனால் இன்றைக்கோ கர்த்தர் அவளை நினைத்தறிந்த பொழுது ஒரு அற்புதம் நடந்தது. அவள் கர்ப்பவதியானாள். ஆண்டவரிடத்தில் சொன்னாள், ஆண்டவரே, இது உம்மிடத்தில் கேட்டு நீர் எனக்கு தந்தது. இந்த ஆசீர்வாதம் உம்முடைய சமூகத்திலே வளரணும், உம்முடைய சமூகத்திலே அது உயர்ந்திருக்க வேண்டும். நான் அதை உமக்கென்றே கொடுத்து விடுவேன். இந்த உலகத்தில் எவ்வளவு உயர்வு வந்தாலும், எவ்வளவு மேன்மை வந்தாலும்
அது கர்த்தரால் வந்தது என்று நம்புகிற நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும். அன்னைக்கு அன்னாளுக்கு கொடுத்தார். கொடுத்ததுனால அன்னைக்கு சாமுவேல் என்கிற அந்த மனிதனை, அந்த பிள்ளையை ஆலயத்தில் தஞ்சம் புக வைத்தான். கருவிலே இருந்தான், பால் மறக்க பண்ணினான். இப்பொழுது அவனுடைய இருக்கை தேவ சமூகம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உயர்வை தரும் பொழுதெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். அதை கொடுத்துட்டு தான் இந்த பாட்டை பாடுகிறார். 8ஆம் வசனத்தை வாசிகள். 7-8. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும். அதாவது முதல்ல விளங்கிக் கொள்ளுங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். ஒருவனை இல்லாமலும் போக பண்ண முடியும், ஒருத்தருக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். வாசிங்க. ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அதாவது இதிலிருந்து புழுதி குப்பை என்று எல்லாரும் கனவீனப்படுத்தி விடலாம். அங்கிருந்து தான் உங்களை தூக்கி இருக்கிறார், உயர்த்தி. சொல்லுங்க, வாசிங்க. அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். உங்களை என்ன கர்த்தரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்தான் உயர்த்த வல்லவர். அவர்தான் உயர்த்த வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அருமையான தேவ பிள்ளையே, இந்த நல்ல நாளிலே ஒரு அர்ப்பணம் செய்யுங்கள். உங்களை யார் விளங்கிக் கொண்டாங்களோ இல்லையோ கவலைப்படாதிருங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீங்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில, இன்றைக்கு உயர்ந்திருக்கிற தேவ மனிதனுடைய வாழ்க்கையில நீங்கள் கேட்டு பார்ப்பீர்கள். அவருடைய சாட்சியை கேட்டால் கனவீனப்படுத்தப்பட்டிருப்பார்கள், ஏளனப்படுத்தப்பட்டிருப்பார்கள், அல்லது துக்க சாகரத்திற்குள்ள நடக்க செய்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் விடாப்பிடியாக இந்த உலகம் என்னை குறித்து என்ன சொன்னாலும் என்னை உயர்த்த கர்த்தரால் கூடும் என்று நம்பி கர்த்தருடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்திருப்பார்கள். கர்த்தர் அந்த உண்மையத்துவத்தை பார்ப்பார். தாவீதை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அருமையான தேவ பிள்ளையே, அவன் முதலாவதாக அவனுடைய சிறு வயதிலே அவன் யுத்தத்திற்கு தகுதியற்றவன், ஆடு மேய்க்கத்தான் தகுதி. சரி, அபிஷேகம் பண்ணின பின்பு தெள்ளுப்பூச்சாய் மாறினானே அவன். எந்த இடத்திலும் அவன் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லப்படவில்லை. பெண்கள் உயர்த்தினார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. அங்கதான் அவனுக்கு பிரச்சனை வந்தது. 13 வருடங்கள் வனாந்தர வாழ்க்கை, நெருக்கத்தின் வாழ்க்கை. ஆனால் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. நீங்கள் 89ஆம் சங்கீதத்தை எடுத்தால், அந்த 89ஆம் சங்கீதத்திலே அருமையாக அந்த வாசிக்க எடுத்துக்கொள்ளுங்கள். 89ஆம் சங்கீதம், நான் சொன்ன பின்பு வாசிகள். 89ஆம் சங்கீதம், நான் அவனை கண்டுபிடித்தேன் என்று கர்த்தர் சொல்லுவார். என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்வார். உங்களையும் வாசிங்க. 3ஆம் வசனத்தை முதலாவது வாசியுங்கள். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என் தாசனாகிய அவனை அவர் என்ன செய்தாரா, கண்டுபிடித்தேன் என்று அருமையாய் சொல்வார். இவனை ஒரு யுத்த சந்ததியிலே கண்டுபிடிக்கவில்லை, அல்லது வாசிங்கள் 20ஆம் வசனம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். ஐயா, நீங்க கவனிங்க. அதாவது ஒரு மனிதனை ரட்சிக்கிறதற்கே உன் தாயின் கருவிலே என் கண்கள் உன்னை கண்டது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை நீங்களாய் விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்திலே அவனை அபிஷேகம் பண்ணினார்.
உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எனக்கு சொந்தம். உன் உயர்த்த எனக்கு தெரியும். இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் வரும், கடந்த வருடத்துக்கு முந்தின வருடம் இதுல தான் வாக்குத்தத்த வசனங்களை இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளையே, தாவீதை அவர் கண்டுபிடித்த பொழுது அவருக்கு எல்லாமே சுமூகமான சூழ்நிலை வரவில்லை. அவருக்கு எல்லாமே சுமூகமில்லை. எல்லா பக்கமும் நெருக்கம், எல்லா பக்கம். வாய் திறந்து சொல்லுகிறானே, நான் சொன்னேன் தெள்ளு பூஜை போல. ஆனால் அவனுக்கு தெரியும், கர்த்தர் ஏற்ற காலத்திலே என்னை உயர்த்துவார். நான் உடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்பேன். அவன் சொல்லுகிறான், தேவன் அபிஷேகம் பண்ணினவனை நான் தொடக்கூடாது. அவராய் இயற்கையாய் சாக மட்டும் நான் காத்திருப்பேன். பொறுமையாய் தன்னை தாழ்த்தினான். இதுதான் என் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவன் நம்பின பொழுது அதை ஏற்றுக்கொண்டான். அந்த வாழ்க்கை பிடித்ததோ பிடிக்கவில்லையோ அதை சந்தோஷமாய் அவன் ஏற்றுக்கொண்டான். ஏனென்றால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் முதலாவது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். எப்பொழுது மகிழ்ச்சி வரும்? எப்பொழுது வரும்? நிறைவாய் இருக்கும் போதா? அதுதான் என்றால் குறை வந்த பொழுது சந்தோஷம் பெயரும். நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரமியமாய் இருப்பேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறானே. என் சூழ்நிலைகள் சாதகமற்று இருக்கிறான். பிலிப்பியர் நிருபம் 4 அதிகாரமும் நீங்கள் வாசித்து பாருங்கள். வீட்டில் எல்லா 4 அதிகாரத்திலும் சந்தோஷத்தை குறித்து சொல்லி இருப்பார். அவனுக்கு சந்தோஷமாய் இருக்கிற சூழ்நிலைகள் அவனுக்கு இல்லை. 4 அதிகாரத்தில் சொல்லும் பொழுது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற விதமாய் ஒருவன் அறிந்து கொண்டார், அந்நாள் அதைத்தான் செய்தான். ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற விதமாய் அவள் அறிந்து கொண்டாள். அவர் புழுதியிலேயும் குப்பையிலிருந்து ஒருவரை தூக்க வல்லவர் என்று அவள் அறிந்திருந்தாள். நான் என் ஜெபத்தை கேட்கிறவர், என் ஜெபத்தை தள்ளாதவர், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர். நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களை அழைத்தவர், உங்களை கண்டுபிடித்தவர், உங்களை உயர்வுக்கு நேராகத்தான் கண்டுபிடித்தார். இன்றைக்கு நான் அதை சொல்ல முடியும். 83வது வருடத்துல கர்த்தர் என்னை கண்டுபிடிக்கும் பொழுது 0வாக இருந்தேன். இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வைத்திருக்கிறார் என்றால், அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பெரிய மகிழ்ச்சி உண்டாகவில்லை. நெருக்கங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, சோதனைகள் வந்தது, சோர்வு வந்தது. எல்லாவற்றின் மத்தியிலும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தேன். கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தர் நடத்தினார். இம்மட்டும் கர்த்தரை விட்டு விழுந்து போகாதபடி கர்த்தர் காத்து நடத்துகிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இன்றைக்கு அந்த அந்நாளின் அந்த நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். உள்ளம் திறந்து நீங்க சொல்லணும், அப்பா ஆண்டவரே, நீங்க தான் என்னை கண்டுபிடிச்சீங்க, நீங்க தான் என்னுடைய உடன்படிக்கை பண்ணினீங்க. இதை குறித்து பல முறை பல விதமாய் பேசி இருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் முதலாவது அடி, முதலாவது ஸ்டெப்ஸ், முதல் படி என்னவென்றால் அந்நாளின் விசுவாசம். பல வருடங்கள், அநேக ஆண்டுகள் தொற்று போனாள். வந்தாள், ஆலயத்திற்கு வந்தாள், கடவுளுடைய ஆறுதலோடு திரும்பி போனாள். ஆனால் நல்ல பங்கை அவள் பெற்றுக்கொள்ள அவளுக்கு விளங்கவில்லை. ஆனால் கர்த்தர் அவளுக்கு நியமித்த காலத்திலே அந்த நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். சரியான நேரம் அவள் உள்ளத்திற்குள்ள இது சரியில்லை, கணவனோடு கூட அவருடைய ஆறுதலில் அல்லது 10 பங்கிலே எனக்கு திருப்தி இல்லை, இதோ நான் வந்திருக்கிற இந்த தேவ சமூகம் எனக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதோ அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு நிறைவை உண்டு பண்ணும் என்று அவள் அறிந்து கொண்டாள். இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பல வருஷம், பல நாட்கள், பல மாதங்கள் அல்லது ரட்சிக்கப்பட்ட நாள் முதல்
நீங்கள் தேடி வந்து கொண்டே இருக்கிறீர்கள், கர்த்தருடைய பட்சத்திலே நிற்கிறீர்கள். ஆனாலும் இன்னும் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அந்த உயர்வும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் இதுதான் அந்த நாளாக இருக்கும். நீங்கள் தேவ சமூகத்திலே, நீங்கள் ஆண்டவருடைய பட்சத்திலே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுக்கு இறங்கி வாங்க. தன் இருதயத்தை ஊற்றி விட்டார். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துகிற கர்த்தர். 1 பேதுரு 5:6 அந்த நாட்களிலே வாசித்தோம். மறுபடியும் வாசிங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, என்னை உயர்த்துகிறதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன். உலக மனிதனை நம்பி வரல, உலக ஐஸ்வர்யத்தை நம்பி வரல, உலக ஆளுகையை நம்பி வரல. நான் நம்பி இருக்கிறவர் என் கர்த்தர். அவர் தாழ்த்தவும் வல்லமை உள்ளவர், உயர்த்தவும் வல்லமை உள்ளவர். இப்ப வாசிங்க. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி, தேவன் என்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்பேன் என்று அன்றைக்கு சொன்ன அந்த பேதுருவை போல அடங்கி இருக்கேன். ஆண்டவருடைய சமூகத்தில் கண்டிப்பாக கர்த்தரை நம்பி கெட்டு போனவன் ஒருவனும் இல்லை. கர்த்தரை நம்பி கெட்டு போனவர்கள் என்று சொல்ல ஒருவரும் இல்லை. இயேசுவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், அதனால் நான் தோற்றுப்பேன் என்று சொன்ன ஒரு நபரை கூட நான் இதுவரைக்கும் பார்க்கவில்லை. கர்த்தரை நம்பினேன், கர்த்தர் என் நிலைமையை உயர்த்தி இருக்கிறார். இந்த நாளிலே அருமையான தேவ பிள்ளையே, உங்களை உயர்த்த முதலாவது உயர்த்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை உள்ளத்திலே முத்திரை வெட்டாய் வெட்டி கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என் கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, முதல்ல கூடாரத்துல மறைத்து என்னை ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கவனிங்க, 3 சம்பவம் இருக்கிறது. ஒன்று, மறுபடியும் வாசிங்கள். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் நிறுத்துகிறார். தீங்கு நாள் ஆண்டவரை நம்பினவர்களுக்கு வருமா வராதா? இன்றைக்கு இருக்கிற நாட்கள் அது நமக்கு தீங்கு நாளா இருக்கலாம், அல்லது நெருக்கத்தின் நாளா இருக்கலாம். ஏன் எனக்கு தீமை வருகிறது? இரண்டாவது, எனக்கு தீங்கு வரும் பொழுது என்னை கூடார மறைவிலே மறைத்துக் கொள்ளுகிற கர்த்தர், என்னை தொடுகிறவன் என் தேவனுடைய கண்மணியை தொட்டால் தான். அப்படித்தானே சொல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நம்புங்க. முதலாவது கர்த்தர் இன்னார் என்று விளங்குங்க. தீங்கு வரும் பொழுது சோர்ந்து போகாதிருங்க. தீங்கு வருமா, போராட்டங்கள் வருமா, ஊழியர்களிடத்துல கேளுங்க, விசுவாசிகளிடத்துல கேளுங்க. ஒரு சகோதரனிடத்துல சொல்லும் பொழுது இப்படி சொன்னார், பாஸ்டர், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலே போராட்டம் வந்துருது, ஜெபம் பண்ணாம இருந்தா ஒரு போராட்டம் வரல. நான் சொன்னேன், உனக்கு போராட்டம் வந்தால் நீ சரியான வழியில் செல்கிறாய். ஏனென்றால் நீ தேவனுக்குள்ள நெருங்க 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 சாத்தான் உன்னோட போராடி பார்ப்பான். ஆனால் சாத்தான் உன்னை போராடுகிற நாட்கள் தீங்கு நாட்கள். உன்னை தீங்கு நாட்கள்ல மறைத்துக் கொள்வார், ஒழித்து வைத்துக் கொள்வார். உன்மேல் எந்த அக்னியாஸ்திரங்களும் உன்னை தொடாதபடி பாதுகாக்க என் தேவன் வல்லவர். என்னை அவருக்குள் மறைத்துக் கொள்ளுகிறவர், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். நீ அவருடைய மறைவுக்குள்ள போனா உன்னை அவர் தன்னுடைய மறைவுக்குள்ளாக ஒளித்து வைத்துக் கொள்வார். ஒளித்து வைப்பது எதற்காக தெரியுமா? உன்னை கைவிடுவதற்கு அல்ல, சும்மா ஏதோ உயர்த்தணும் அப்படி அல்ல. உன்னை அவர் கண்மலையின் மேல், அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார், கண்மலையின் மேல்
உயர்த்துவார். அருமையானது. முதலிருந்து சொல்லுங்க. என்னை தீங்கு நாளில் கர்த்தர் கூடாரத்தில் மறைத்து. அந்த வசனத்தை முதல்ல இருந்து வாசிங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தள்ள கவனிங்க. தீங்கு நாளில் அவர் என்னை கர்த்தர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. தம்முடைய கூடாரத்தில் மறைக்க போகிறார். என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைக்க போகிறார். மறைக்க போகிறார், ஒளித்து வைக்க போகிறார். ஏற்ற காலம் வரும் பொழுது என்ன செய்ய போகிறார்? என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். உயர்த்த போகிறார். அப்படியே உங்களுடைய விசுவாச கண்கள் கர்த்தரை நோக்கி திரும்பட்டும். என்ன அழைத்த கர்த்தர். இன்றைக்கு இந்த ரெண்டுங்க தொடர்ந்து 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அவருடைய வழி. அதுதான் அவருடைய வழி. தீங்கு நாளில் உன்னை கூடார மறைவிலே அவர் மறைத்து ஒளித்து வைப்பார். ஆனா நீ கர்த்தருடைய வழி இன்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும். நீ கர்த்தருடைய வழியை அறிந்து கொண்டால் ஐயா உன்னை கண்மல மேல நிறுத்துறது மட்டுமல்ல, பூமியை நீ சுதந்திரிக்கும்படி அவர் உன்னை உயர்த்த போகிறார். இந்த வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கட்டும். அப்படியே நீங்கள் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிடுங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் நில்லுங்கள். ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி. காரியம் இன்னும் தொடர்ந்து காலங்கள் ஒவ்வொன்றாய் பிரசங்கிக்கப்படும். இன்னைக்கு தேவை ஒன்றுதான். முதலாவதாக அவர்தான் என்னை உயர்த்த வல்லமை உள்ளவர். அவர் என்னை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அன்னால் சொல்லுகிறாளே, இத்தனை வருஷம் வந்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா இப்பதான் விளங்கி கொண்டேன். எங்க போய் கேட்ட அற்புதம் நடக்கும் என்று விளங்கி கொண்டேன். தேவ சமூகத்திலே தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றின பொழுது அவள் இருதயம் களி கூர்ந்ததே. அதே களி கூர்தல் வரும் பொழுது நீங்கள் சங்கீதம் பாட ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை உயரும். உங்களுடைய வாழ்க்கை உயரும். கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய அனுக்கிரகம் எங்களோடு கூட வரட்டும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உயர்த்தப்படுவதற்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒருவரை தாழ்த்தவும் உயர்த்தவும் எங்கள் தேவனால் கூடும் என்பதை அறிந்து கொள்கிற கிருபையை தாரும் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த உணர்வை தாரும். ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிற உணர்வை தாரும். எங்களோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை, அபிஷேகத்தை பிடித்துக் கொள்ளுகிற கிருபையை தாரும். கர்த்தருக்காக காத்திருக்கிற பொறுமையை தாரும். தேவக்கரம் கூட வரட்டும். இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். திருக்கரத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, தேவனுடைய சமாதானத்திற்கும் இரக்கத்திற்கும் கிருபைக்கும் அனுகிரகத்திற்கும் ஆசீர்வாதங்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அன்பும் சிநேகமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.